அண்ணே, என்னை தப்பா நினைச்சு என்னை விட்டு விலகி போகாதீங்கண்ணே. அதை மட்டும் என்னால் தாங்கவே முடியாதுண்ணே. எனக்கு தெரியுமாடா, எனக்கு உங்க 2 பேர்த்த பத்தி தெரியாதாடா? என்ன ஒண்ணு, சின்னதா ஒரு பிரச்சனை வரப்ப பதட்டம் வந்துருதுடா. பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு இது ஒரு காரணமா இருக்கக்கூடாதுன்னு ஒரு பதட்டம் தான்டா. அதனால தான்டா அன்னை கத்துறதும் கோவப்படுறதும். மற்றபடி உங்க 2 பேர்த்த பத்தி எனக்கு தெரியாதாடா. அண்ணே, அட அண்ணே, அழாதீங்க. என்னண்ணே? சரிடா, போய் டீ சாப்பிட்டு வாங்க, கடை கிளம்புவோம். எங்கடா ஜீவாவா? அண்ணன் ரூம்ல இருக்குண்ணே. டேய், ஏடா சிரிக்கிறவன்? ஒன்றும் இல்லையண்ணே. டேய், இப்பதான் சிரிச்சிய, நான் தான் பார்த்தனடா. நீங்க சிரிச்சீங்க, நானும் சிரிச்சேன், அவ்வளோதான். ஜீவாவை நினைச்சிட்டு இருந்தேன். பாவமுடாவே, அங்கிட்டு இங்கிட்டுமா முழிச்சுக்கிருக்கான். மீனை ஏதாவது கேட்டால் அவனுக்கு உடனே செஞ்சு கொடுக்கணும்னு தோணுது. அந்த பிள்ளைகிட்ட போய் சரின்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட வந்து முழிச்சுக்கிருக்கான் பாவம். இனிமேல் அவனை ரொம்ப கேள்வி கேட்டு மிரட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்டா. என் பாட்டுக்கு இருக்கட்டும். என்னடா சொல்ற? நீங்க எப்போ எங்களை மிரட்டிருக்கீங்க? இனிமே மிரட்ட மாட்டேன்னு சொல்றதுக்கு. அது சரிடா. நீ எப்படி ஆளு? ஆனா ஒண்ணுடா, என்னதான் நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனை வரட்டும், சண்டை வரட்டும், கடைசியில் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து போறீங்கடா. எனக்கு மாதிரி தம்பியை உலகத்துல யாருக்குமே இல்லைன்னு நினைச்சு ஒரு திமிரு எனக்கு வந்துருதுடா. அண்ணே, நீங்க திமிராவே இருங்கண்ணே, அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். அது சரி. ஏண்டா எதிரே, ஜீவா கடை கிளம்பிடுவானா இல்லை நம்ம கிளம்பி போவோமா? அது என்கிட்ட வந்துடுறேன்னு தான் சொல்லுச்சு. வந்துடுவேன்னு சொன்னாடா, இப்போ வருவானான்னு கேட்டேன். ஏண்டா எதிரே, ஏன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்பான்டா. அப்படியே முன்னாடிட்டு போய் சமாதானம் பேசிக்கிருப்பான். அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன? கதிரு, அந்த பிள்ளை மீனாவும் பாவம் தான்டா, ரொம்ப நல்ல பிள்ளைடா. என்ன ஒன்று, ஒரு சில டயத்தில் வெடுக்குன்னு பேசி போயிடுது. அந்த பிள்ளை நினச்சது உடனே நிறைவேறணும்னு பிடிவாதம் பிடிக்குது. அது ஒன்று தான் அந்த பிள்ளைகிட்ட பிரச்சனையே. இப்போ கூட பாரு, டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். நம்ம பேச்சை கேட்காம போய் அந்த பிள்ளை தங்கச்சி சர்டிஃபிகேட் கேட்டுருக்கு. அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா பற்றி நல்லா தெரியும். எதுக்குடா அந்த வேண்டாத வேலை? அந்த பிள்ளை கேட்டு போனதுனால எல்லாத்துக்கும் கஷ்டம் தானே. அவங்களுக்கு உடனே வேலைக்கு போகணுன்னு தோணுதோ என்னவோ, அதில் ஒன்றும் தப்பு இல்லையண்ணே. அது தப்புன்னு இப்போ யாரா சொன்னது? அந்த பிள்ளை வேலைக்கு போகணும்னு சொன்ன உடனே நம்மளாம் சரின்னு தானே சொன்னான். அந்த பிள்ளை வேலைக்கு போகணும்னா சர்டிஃபிகேட் வேணும், அதுக்கு ஒரு வழி சொல்லிட்டோம்ல. இதெல்லாம் முடிஞ்சா தான்ற வேலைக்கு போக முடியும். ஏண்ணே இப்படி செஞ்சா என்ன? எப்படி? நம்ம கிருஷ்ணசுவாமி ஸ்கூல் ஓனர் உங்கள் ஃப்ரெண்டு தானே? ஆமாம். நீங்கள் என்ன கேட்டாலும் அவர் செய்வார்ல. டேய், அதில் என்னடா சந்தேகம் உனக்கு? அப்போ அவர் ஸ்கூலில் இவங்களுக்கு ஒரு வேலை கேட்க முடியாதானே?
இப்படி படிச்சிருக்காங்க, சர்டிஃபிகேட்டு கொஞ்ச நாளில் வந்துரும்னு சொல்லி பேசி பாருங்களேண்ணே. பாரு, இது எனக்கு தோணவே இல்லையாடா. அண்ணே, இவங்க டூப்ளிகேட் ரெடி பண்ணட்டும், அதுக்கு முன்னாடி வேலைக்கும் போட்டோம். சர்டிஃபிகேட் வந்ததும் அதை நம்ம கொடுத்துடலாம். அண்ணே, நீங்கள் சொன்னால் அவர் கேட்பார்ல. ம், நான் போய் இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னால் அவர் கேட்டுக்குவார். அப்புறம் என்னண்ணே, பேசி பாருங்கண்ணே. ம், இன்னைக்கே போய் பேசிடுறேன். ம். ஆனால் ஒன்றாக எதிரே என்ன பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் அதை வெளியில் நின்று ஒரு அலைச்சி அதுக்கு ஒரு தீர்வு சொல்கிற பழக்கம் உனக்கு மட்டும்தான்டா இருக்கு. ஏன்னா நீங்கள் வேற. ஆமாடா, நான் தான் எல்லா விஷயத்திலும் நீ பார்த்துட்டே இருக்கனே. எப்பயுமே அதை நீ செஞ்சு தாண்டா இருக்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உன்கிட்ட இருக்குடா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள்லாம் எல்லா சண்டைக்குழியும் முட்டிக்கு இருக்கிறப்ப நீ ஒருத்தர் மட்டும் தான்டா சமாதானமாக யோசிக்கிற. அண்ணே, நீங்கள் ஸ்கூலில் பேச போகிற விஷயத்த அவங்கக்கிட்ட போய் சொல்லிடுங்கண்ணே, சந்தோஷப்படுவாங்கல்ல. அப்படின்றியா? சொல்லிடுவோம். என்னடா வருவானே வர மாட்டானடா? ஜீவா, ஜீவா, இதோ வரேண்ணே. டேய் மீனா வர சொல்ற. என்னடா முழிக்கிறவன்? மீனா வர சொல்றான்னு சொன்னேன். ஆ, சரிண்ணே. எதுக்குடா இப்படி யோசிக்க போறேன்? எங்கடா அந்த பிள்ளைய வந்துடுச்சா? எப்ப மீனா, உனக்கு என்ன? நீ உடனே வேலைக்கு போகணும். அதுக்காக எப்படியாவது சர்டிஃபிகேட் வாங்கி ஆகணும்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு அல்லாடி திடுற, அப்படித்தானே? மீனா, இந்த நம்ம ஊரில் கிருஷ்ணசாமி ஸ்கூல் இருக்குல்லப்பா, அந்த ஓனர் எனக்கு நல்லா தெரிஞ்சு வருதேப்பா. நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாரு. நான் உன் விஷயமா என்னதுன்னு பார்த்து பேசிட்டு கடைக்கு போகிறேன். அதுக்கப்புறமா நீ ஜீவாவை வர போய் பாருங்க. சர்டிஃபிகேட்டு வர்றப்ப வரட்டும்ப்பா. அது வரைக்கும் அங்கே நீ வேலை பார்த்துக்கலாம்ல. என்னப்பா யோசிக்கிற? என்னடா ஜீவா, சரிதானே? சரிண்ணே. ம், சரிடா. மீனா, நான் உன் வேலை விஷயமா அவரை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போகிறேன். நான் போயிட்டு வந்துட்டு என்ன அதுன்னு உன்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் 2 பேரும் போய் அவரை பார்த்து வந்துருங்க. சரி. சரியா? ம். வரேப்பா. டேய், நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வாங்கடா. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். வரட்டா? மாமா, என்னப்பா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. பாரா, ஏப்பா சொந்த வீட்டுக்குள்ளே தேங்க்ஸு சாரிலாம் சொல்ல ஆரம்பிச்சா எப்படி சொல்கிறது சொல்லு. அதுக்கு இல்ல, நான் என்ன பண்ணாலும் கோச்சுக்காம நான் கேட்கறதுக்கெல்லாம் சரின்னு சொல்றீங்க, அதுக்காக தான். ஏப்பா இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கிறது தானே, விடு. இப்போ நான் உன் வேலை விஷயமா ஸ்கூலில் போய் பேச போகிறதுக்கு தான் உன் தேங்க்ஸுண்டா. அதை எனக்கு சொல்லாத, இந்தா இவனுக்கு சொல்லு. இவன் தான் இந்த யோசனையே என்கிட்ட சொன்னேன். சரிடா ஜீவா, வரேன். ம். வரேன்டா, வரேப்பா. ஆ, வாங்க மாமா. இலை அ- அது அண்ணே, சாப்பிட வாண்ணே, பசிக்குது. இவனுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிடுன்னு பயந்து ஓடுறேன் பாரு. ஆனாலும் ஜீவா, நம்ம வீடு ரொம்ப நல்ல வீடு இல்ல? ஆ, உனக்கு சாதகமா இருந்தா அது நல்ல வீடு, இல்லைன்னா அது என் வீடு. போடா. ஏய் சரி வா சாப்பிடலாம் வா. ஐயோ, எனக்கு இதுவே நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நீ போய் சாப்பிடு, ம், நான் போறேன். ம், ம், ம். அக்கா கோயிலுக்கு போயிருக்காங்க,
அதான். தட்டுல சோறு யார் வச்சாலும் நாங்க சாப்பிடுவோம்ப்பா. நீ வை. ம். கதிரு, மீனா வேலைக்கு போறதுக்கு கரெக்டான நேரத்துல நீ தான் ஐடியா கொடுத்த. அப்படியா? ஆமாடா. சர்டிபிகேட் டூப்ளிகேட் வாங்கலாம் நீ தான் சொன்ன. இப்போ சர்டிபிகேட் வாங்குறதுக்குள்ள வேலைக்கு போறதுக்கு நீ தான் ஒரு ஐடியா கொடுத்துருக்க. மீனாவை அண்ணன் கூப்பிட்டு பள்ளிக்கூடத்தில் நான் பேசிக்கிறேன், நீ போய் பார்த்துட்டு வேலையில சேர்ந்துக்கப்பான்னு சொன்னதும் மீனாவுக்கு எம்புட்டு சந்தோஷம் தெரியுமா? என்ன இதெல்லாம் ஒரு விஷயமாண்ணே? சாப்பிடு. இல்லை, மீனா சிரிக்கிறது பெரிய விஷயம் தான்டா. மீனா மட்டும் இல்ல, பொண்டாட்டிகளை சிரிக்க வைக்கிறதே பெரிய விஷயம்தான். பொசுக்கு பொசுக்குன்னு அழுதுருவாங்க, கோச்சுக்குவாங்க. ஆனா சிரிக்க மட்டும் மாட்டாங்க. அண்ணே, ம் நான் அவங்க சிரிச்சதை சொல்லலை. ம் நான் இல்லைன்னா அவங்க ஏதோ வேலைக்கே போக முடியாதுன்ற அளவுக்கு பேசுறியே, அதை சொல்கிறேன். அதான்டா நிஜம். நீ இந்த ஐடியாலாம் கொடுக்கலன்னு வச்சுக்கேன், நீ பிடிச்சிக்கிற வேலைக்கு போக முடிஞ்சிருக்குமா? ம். முல்ல முல்ல, மாமா, என்னப்பா யோசனை? இட்லி வை. இதை வைக்கிறேன் மாமா. வேண்டாம். இல்லை, ம். அந்த புள்ள ஏன்டா ஒரு மாதிரி இருக்கு? யாரு? யாரா? முள்ளதாண்டா. ஏதாவது சண்டையா? என்ன சண்டை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது சண்டையான்னு கேட்டா என்ன சண்டைன்னு ஏன்ட்ட கேட்குற? நான் அதை தாண்டா உன்ட்ட கேட்குறேன். அண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. சாப்பிடு. மாமா, சூடா இட்லி இருக்கு. ம் வைப்பா. ம். நானே எடுத்துக்கிறேன். என்னமோ சரியில்லையே, எதையோ மறைக்கிறாங்க. அண்ணே, நந்திரிக்கிட்டுமா? ஏங்க போதுமா? சரியாவே சாப்பிடவே இல்லையேங்க.
தட்டை கொடுக்குறீங்களா? மாமா உங்களுக்கு இட்லி வைக்கவா? போதும்பா. ஏமுல்ல மாமா உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா. இல்லை என்னண்ணே? என்னடா சண்டையை போட்டீங்களா? இல்லைண்ணே. அப்புறம் ஏன் உங்க 2 பேர் முகமும் அப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஆமா, என்னையே கேளு. முகமே சரியில்லையாடா. 2 பேரும் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்களே. அண்ணே, இட்லி தானே வேணான்னு சொன்னேன். இட்லி வேணான்றத எப்படி மூஞ்சி கொடுத்து பேச முடியும்? போனேன். என்னடா தெளிவா பேசுறேன்னு நினைப்பா? இட்லி வேண்டான்னு கூட மூஞ்சியை பார்த்து சொல்ல முடியல, வேற என்னத்த பேசிடுவியே? அதெல்லாம் அப்படித்தானே. பிடிக்காததை சேர்த்து ஒட்டி வச்சா கொஞ்ச நாளைக்கு தான் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் பட்டுன்னு உடஞ்சிரும். நீ வான எதையாவது யோசிச்சுக்கிட்டு. நான் கூட மாமா சொன்னாங்களே போய் பார்த்துட்டு வருவோம் தான் போனேன். உடனே வேலைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்ல. வேற என்ன நினைச்ச? மாமா சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சியா? ஐயோ, அப்படிலாம் நான் நினைக்கல. ஓகேமா, மூர்த்தி சொன்னாரா பார்க்கலாமா, இப்படி ஏதாவது சொல்லுவாரோன்னு நினைச்சேன். பாத்தீங்களா நீ சந்தடி சாக்குல அண்ணன் பேரை சொல்றத? ஆமா, நான் கூட அதை கவனிக்கல. என்ன நீ மாமா பேரை சொல்ற? ஐயோ இல்லங்க, அப்படின்னு நான் சொல்லல. கிருஷ்ணசாமி ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் அப்படி சொல்லுவாருன்னு சொன்னேன். சரி சரி. அண்ணி விடாதீங்க அண்ணி. அப்பவும் அண்ணி சொன்னது தப்பு தானே? ஆமாண்டா, எடுத்துக்கொடு. இந்த வேலையை மட்டும் நீ கரெக்டா செய்டா. முல்ல, அக்கா, என்ன நீ எந்த உலகத்துல இருக்க? பயங்கர யோசனை போல. ஒன்றும் இல்லைக்கா, டைம் ஆச்சு. கடையில இருந்து இன்னும் யாரையும் காணலையேன்னு. உங்க ஆளை காணா, அதை சொல்லுங்க. டேய், அது என்ன உங்காலு எங்கால்னு பேச்சு? அவன் உன் அண்ணன், இவன் உன் அண்ணி. மரியாதையா பேசு, பிச்சு போடுவேன். மாமா 100 ஆயுசு மாமா. இப்பதான் பேசிட்டு இருந்தோம். அப்படியா? என்னங்க, தண்ணி குடிங்க. அண்ணி, உங்க அவங்க வரல போல. ஆமா, எங்க மாமா கதிர காணோம்? அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல தானே. வர ராக்கோழி ஆகிக்கிறியான். முதலையெல்லாம் கரை அடைச்சா உடனே வீட்டுக்கு வந்துடுவியான்ல. இப்போ வீட்டுக்கு வராமல் எங்கேயோ சுற்றிக்கே தெரியான். இந்த ராத்திரியில இப்ப எங்க போனா?